Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் பிள்ளாநல்லூரில் வண்டல் மண் அள்ளிய நபர்களை விவசாயிகள் சிறைப்பிடித்தனர். பிள்ளாநல்லூரில் உள்ள ஏரியில் நெடுஞ்சாலை பணிக்காக கடந்த ஒரு மாதமாக மணல் அள்ளும் பணிகள் படுஜோராக நடைபெறுகிறது. இதற்கு மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளித்ததாக கூறப்படும் நிலையில் அதிகப்படியாக மணல் அள்ளியதால் நீர் ஊற்று போன்று வெளியேறுகிறது. இதனால் அங்கிருந்த நபர்கள் மற்றும் கனரக வாகனங்களை சிறைப்பிடித்த விவசாயிகள் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தனர். கடந்த 15 வருடங்களாக விவசாயிகள் வண்டல் மண் கேட்டு பலமுறை கோரிக்கை விடுத்தும் கண்டுகொள்ளாத விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் தற்போது நெடுஞ்சாலை பணிக்கு மட்டும் அனுமதி வழங்கிவிட்டு தங்களை வஞ்சிப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே பொதுப்பாதையை பட்டா நிலம் என கூறி தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. ரகுநாதபுரம் ஆதிதிராவிடர் தெருவில் சாலையை சீரமைப்பதற்காக கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வந்த நிலையில் பொதுப்பாதையை தன்னுடைய பட்டா நிலம் என கூறி சாலை பணிகளை தடுப்பது, பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தடை விதித்துள்ளது ஆகியவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. சென்னை பூந்தமல்லியில் பயணிகள் இல்லாத இடத்தில் பல லட்சம் செலவில் பேருந்து நிறுத்தம் அமைப்பதால் மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பூந்தமல்லியில் இயங்கி வந்த சென்னை மாநகர போக்குவரத்து பணிமனை கோயம்பேட்டிற்கு மாற்றப்பட்டு அரசு மின்சார பேருந்து பணிமனையாக உள்ளது. இந்த நிலையில் பூந்தமல்லியில் மக்கள் பயன்பாடு சற்று குறைந்து வரும் நிலையில் அரசு நிதியை வீணடிக்கும் வகையில் பல லட்சம் மதிப்பீட்டில் பயணிகளுக்கான புதிய பேருந்து நிறுத்தம் அமைக்கப்பட்டு வருகிறது. இதற்காக தற்காலிகமான பேருந்து நிலையம் குத்தம்பாக்கத்திற்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் அரசு நிதியை வீணடிக்கும் வகையில் பூந்தமல்லியில் புதிய பேருந்து நிறுத்தம் அமைக்கப்படுவதற்கு மக்கள் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர். திண்டுக்கல்லில் கல் குவாரிகளிலிருந்து செல்லும் லாரிகள் அதிவேகத்தில் செல்வதால் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக கூறி சுற்றுவட்டார பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் வடக்கு தாதநாயக்கன்பட்டி பகுதிக்கு செல்லும் பாதையில் கல்குவாரிகளிலிருந்து டன் கணக்கில் பாறைகள் உள்ளிட்டவற்றை ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்கள் அதிவேகத்தில் சென்று வருகிறது. இதனால் எழும்பும் புழுதி புகையால் சுற்றுவட்டார மக்கள் உடல்நலம் பாதிப்பு, நில அதிர்வுகள், பைப்லைன் சேதம், சாலைகள் சேதம், விபத்துகள், குடிநீர் தட்டுப்பாடு உள்ளிட்ட பல இன்னல்களுக்கு ஆளாவதாக கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரத்தில் பட்டா வழங்க வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்புக்குழி, கூரம், விஷார், மணல்மேடு உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின இருளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இலவச பட்டா கேட்டு பல ஆண்டுகளாக மனு அளித்து வரும் நிலையில் விடியாத அரசின் வருவாய்த்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக செயல்படுவதை கண்டித்து தமிழ்நாடு விவசாய சங்க மாவட்ட தலைவர் லாரன்ஸ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அரசு பள்ளியில் விடியாத அரசின் விளம்பரத்திற்காக நிகழ்ச்சி நடத்தப்பட்டதற்கு பெற்றோர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். குன்னத்தூர் கிராமத்தில் அரசு நிகழ்ச்சிக்காக பிரதான சாலையில் தடுப்பு வேலி அமைத்ததால் பள்ளி செல்லும் வாகனங்களும் வேலைக்கு செல்லும் பொதுமக்களும் சிரமத்துக்கு ஆளானார்கள். மேலும் விடியாத ஸ்டாலின் அரசின் விளம்பரத்துக்காக மாணவர்களின் நலனில் சிறிதும் அக்கறையின்றி பள்ளிக்கு விடுமுறை அறிவித்து நிகழ்ச்சி நடத்தியதால் பெற்றோர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டை ஊராட்சி மேட்டுப்பாளையம் சாலையில் கொட்டப்பட்டிருந்த தொழிற்சாலை கழிவுகள் திடீரென தீப்பற்றி வானளவில் புகைமூட்டம் ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகினர். விடியாத திமுக அரசின் நிர்வாகத்தின் அலட்சியத்தால் பொது இடங்களில் சட்டவிரோதமாக தொழிற்சாலை கழிவுகள் கொட்டப்படுகின்றன. இந்நிலையில் மேட்டுப்பாளையம் சாலையில் கொட்டப்பட்டிருந்த தொழிற்சாலை கழிவுகள் திடீரென தீப்பற்றி எரிந்து புகை சூழ்ந்ததால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கண் எரிச்சல் மற்றும் சுவாச பிரச்சனை ஏற்பட்டு கடும் இன்னலுக்குள்ளாகினர். சென்னை போரூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திர இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர் மருத்துவமனையில் தெற்காசியாவிலேயே முதன்முறையாக நவீன சிடி ஸ்கேனர் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதனை முன்னாள் கதிரியக்கவியல் துறை தலைவர் மருத்துவர் TS சுவாமிநாதன், வேந்தர் VR வெங்கடாச்சலம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். நோயை கண்டறிவதில் இது ஒரு புரட்சிகர முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என ராமச்சந்திரா மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஹரஹர மகாதேவா, தென்னானுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே. அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் கொடைக்கானல் நட்சத்திர ஏரி அழிவின் விளிம்பில் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் அதிகம் கண்டு ரசிக்கும் இடமான நட்சத்திர ஏரியில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் கலக்கப்படுகிறது. இதை தடுக்க தோண்டப்பட்ட குழியாலும் பயனில்லாமல் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் முறையிட்டால் மாசு கட்டுப்பாட்டு துறையை அணுக சொல்வதாகவும், மாசு கட்டுப்பாட்டு துறையிடம் சென்றால் நெடுஞ்சாலை துறையிடம் செல்லுமாறும் மாறி மாறி அலைக்கழிக்கப்படுவதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர்.
விடியாத திமுக அரசின் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் துரிதமாக ஏரியை சுத்தம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இல்லையென்றால் போராட்டத்தில் ஈடுபட போவதாக பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் பொழிச்சாலூரில் பவானி நகர் பகுதியில் அமைக்கப்பட்ட சிறுவர் விளையாட்டு பூங்கா திறக்கப்படாமல் மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 6 மாதங்களுக்கு முன் அமைக்கப்பட்ட இப்பூங்காவிற்கு பூட்டு போட்டு பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத வகையில் திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் வனஜா தயாளன் அடாவடி செய்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.